வெயிலுக்கு ஏற்ற குழம்பு தான் இந்த கடி பக்கோடா. கடின்ற இந்த குழம்பை செஞ்சு அதில் பொரிச்ச பக்கோடாவை போட்டு இதை கொதிக்க விட்டு இறக்குறது தான் இந்த ரெசிபி. நம்ம ஊரில் மோர் குழம்பு எப்படியோ அது போல் வடநாட்டில் இந்த கடி பக்கோடா இது 2 பகுதியாக செய்யணும். முதல்ல கடின்ற குழம்பு செய்யறதுக்கு 1 கப்பு கடலை மாவு, 1 கப்பு தயிர் நல்லா கலந்து விட்டு இதில் 1 ஸ்பூன் மஞ்சப்பொடி, கொஞ்சமாக பெருங்காயம், 1 ஸ்பூன் சிகப்பு மிளகாய் தூள், இதோட இதுக்கு தேவையான உப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுட்டு 1 கப்பு தயிருக்கு 3 கப்பு தண்ணீர் விட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். இப்போ இதில் 2 கீரின பச்சை மிளகா, பொடிசாக நறுக்கின இஞ்சி, இதோட பொடிசாக நறுக்கின 1 வெங்காயம் எல்லாத்தையும் சேர்த்து கலந்து விட்டுட்டு இந்த கடலை மாவு கரைசலை ஒரு வாணலியில் கொட்டிட்டு இதை மீடியம் ஃப்ளேமில் இதை நம்ம கொதிக்க விடணும். 15 நிமிஷம் வரைக்கும் இது கொதிக்க விட்டால் ரொம்ப சிறப்பானது. ஏன்னா இந்த கடலை மாவு பச்சை வாசனை எல்லாம் போகணும். இதுக்குள்ளேயே நம்ம பக்கோடா பண்ணுறதுக்கு ரெடி பண்ணணும். அதுக்கு 1 வெங்காயத்தை சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கணும் ஒரு பேசனில். அதோட பச்சை மிளகாய், இஞ்சி, கடலை மாவு, இடித்த தனியா, அப்புறம் கொஞ்சமாக ஓமம், பெருங்காயம், மஞ்சத்தூள், சிகப்பு மிளகாய் தூள், உப்பு, 1 சிட்டிகை சோடா எல்லாத்தையும் போட்டு இந்த பக்கோடா பதத்துக்கு இதை கலந்து விட்டுட்டு எண்ணெயை காய வச்சு இந்த பக்கோடா மாவை சின்ன சின்னதாக கிள்ளி போட்டு பக்கோடாக்களை பொரித்து நம்ம எடுத்து ஒரு தட்டில் ரெடியாக வச்சுக்கணும். இதுக்குள்ளேயே நம்மளுடைய கடியானது மோர் குழம்பு நல்லா நமக்கு கொதித்து பச்சை வாசனை போய் ரெடியாக இருக்கும். இப்போது அதுக்கு நம்ம ஒரு தாளிக்கணும். அதில் எண்ணெய், கடுகு, சீரகம், வெந்தயம், பெருங்காயம், சிகப்பு மிளகாய் பொடி எல்லாத்தையும் சேர்த்து தாளிச்சிட்டு இந்த பக்கோடா போடுறது தான் இந்த குழம்பு.